வணக்கம். ஜெய்பீம். தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 12வது வார்டில் நகல்கேணி ஈஸ்வரி நகர் என்ற இந்த பகுதியில் விவசாயிகள் தூய்மைப்படுத்தாமல் அப்படியே கிட்டத்தட்ட 4 மாதங்களாக அப்படியே இருக்கிறது. இதை தூய்மைப்படுத்த மாநகராட்சிக்கு என் தகவல் சொல்லியும் இதுவரை யாரும் அனுப்பப்படவில்லை. இதனால் ஊர் நாற்றம் அடிக்கிறது. பல வகையில் கொசுக்களும் பல கிருமிகளும் இங்கே உருவாகி பல குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் போன்றவர்களுக்கு பெரிய நோய் பரப்பும் இது இருக்கிறது. இதை தாம்பரம் மாநகராட்சி கவனிக்குமா என்ற நிலையம் உள்ளது. அது மட்டுமல்ல, பழைய மாதிரி ஏமாற்ற முடியாது. புதிய ஆட்சி அமைந்திருக்கிறது. இது முதல்வர் அவர்கள் கவனித்து மாநகராட்சிக்கு ஆணையிட வேண்டும். அனைத்து பகுதிகளும் தூய்மையாக இருக்க உதவ வேண்டும். இதோ அந்த பகுதியை காட்டுறேன். இங்க பாருங்க, இந்த காவாயம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு மோசமான நிலையில இங்க இருந்துட்டு இருக்குன்னு பாருங்க. எல்லாத்தையுமே இதோ பாருங்க, எவ்வளவு குப்பை இருக்கு, எவ்வளவு கால்வாயில இப்படி தூய்மையற்ற நாறுது. ஊரே நாரி கொண்டு இருக்கிறது. அதனால ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் ஊருக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. மூக்கு பிடிச்சிக்கிட்டு தான் புதிய ஆட்கள்லாம் வந்தாங்கன்னா மூக்கு பிடிச்சிக்கிட்டு தான் இங்கே வர வேண்டிய தேவை இருக்கு. இப்போ நாங்கள் வந்தோடனே எங்களுக்கு பழகி போச்சு, நாத்தத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதை தூய்மைப்படுத்த வேண்டிய தேவை தாம்பரம் மாநகராட்சிக்கு உள்ளது. இந்த கடமையை செய்ய தவறுறாங்க. தொடர்ச்சியாக நாங்கள் 1 மாதமாக இந்த செய்தி சொல்லிக்கிட்டே இருக்கோம். அவங்கக்கிட்ட இது வரைக்கும் ஆள் இல்லை, ஆள் பற்றாக்குறைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. தூய்மை பணியாளர்கள் வராங்களே தவிர அவங்க குப்பை எடுக்கிறது தான் பார்க்குறாங்க. அவங்க சிறப்பாக வேலை செய்கிறாங்க. ஆனால் காவாய் சுத்தம் பண்ணுறவங்க இது வரைக்கும் வரவே இல்லை. இதை நாங்களே செய்யணுமா? ஓட்டு போடுற எங்களுக்கான மதிப்பு இதுதானா, அல்லது பணியாளர்களை வைத்திருப்பார்களா? ஆள் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தீர்க்கிறதுக்கு புதிய அரசு ஏதாவது வழி செய்யுமா என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஊர் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. பாருங்க, இங்கேயும் பாருங்க எவ்வளோ எந்த அளவுக்கு குப்பை இருக்குதுன்னு பாருங்க. நிறைய இந்திக்காரங்க இங்கே இருக்கிறதுக்கு விளைவே இவங்க எல்லாருமே விவரம் தெரியாத அவங்க ஊரில் இருக்க மாதிரியே நம்ம ஊரையும் அழுக்குப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது பாருங்க. இது பாருங்க, கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆச்சு இது வாரி வெளியே வச்சு, காவாயிலிருந்து வாரி வச்சிருக்காங்க. ஆனால் அதை வாரிக்கிட்டு போல, இது எடுக்கவே இல்லை. இது மீண்டும் மறுபடியும் காவாயில கொட்டும், புதிய குப்பைகளும் கொட்டும் வரும். அதனால கொசு உருவாகி டெங்கு காய்ச்சல் போன்ற நோய்கள்லாம் வரும். இப்போ இதுக்கான வாய்ப்பை இதை செய்து தரணும். அதுதான் நம்ம சொல்ற தொடர்ச்சியாக. வாங்க அடுத்து